வெல்கம் டு அவர் சேனல் இந்தியன்ஸ் பிளேட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு குழம்பு. இது சுடுசாதம் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ட்ரை பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆன உடனே இதில் 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கருவேப்பில் நல்லா பொரிஞ்ச உடனே இதில் பூண்டு 20 பல் சேர்த்துக்கிறேன். பூண்டு முழுசாக தான் போடணும், கட் பண்ணி சேர்த்தாதீங்க. பூண்டு நல்லா வதங்கி மேலே அதோட தோலெல்லாம் நல்லா சுருங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே தக்காளி சேர்த்த உடனே நீங்கள் உப்பு சேர்த்து நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிடும். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன், நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா 1 ஸ்பூனாகவே கூட போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதில் ஆயில் நிறைய சேர்த்துக்கிறதுனால இந்த ஆயிலே நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஒரு சிலர் ஆயில் அதிகமாக சேர்த்த மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம இந்த தூளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேனில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா மசாலையும் பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த புளியை கரைச்சி அந்த தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. 5 to 10 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு இந்த கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடிடலாம். நம்ம கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா மேலே திரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்ல கிரேவி பதம் வந்திருக்கு. இப்போ இந்த கிரேவி இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பில் லைட்டாக கையில் கசக்கி விட்டு இதில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை அப்படியே கூட சேர்த்தலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். அப்படியேவும் நீங்கள் சேர்த்தலாம். லைட்டாக கையில் கசக்கி விட்டு நீங்கள் சேர்த்தும் பொழுது இன்னும் கருவேப்பிலோட வாசனை அந்த கிரேவியில் நல்லா இறங்கும். அதுக்காக தான். இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பில் சேர்த்த உடனே நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட மிகவும் சுவையான பூண்டு குழம்பு ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.